அக்கா ஐயோ அம்மா அண்ணே முத்து வாங்கவே யாராவது காப்பாத்துங்க. ஐயப்பா அண்ணே வாடா ஜோடி. மதுரையில் தீ விபத்து நடந்த போது அங்கு தங்கியிருந்த ஜனனி என்ற கல்லூரி மாணவி தனது சகோதரருக்கு போன் செய்து தன்னை காப்பாற்றுமாறு கதறிய ஆடியோ வெளியாக இருக்கிறது. அதனை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, இந்த தீ விபத்து குறித்த தற்போதைய விசாரணை நிலவரம் என்ன? இந்த ஆடியோ எவ்வாறு வெளியாகி இருக்கிறது? லாவண்யா, இந்த மதுரை பெரியாறு பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த விசாகா மருத்துவமனை என்ற பெயரில் இயங்கி வந்த ஹாஸ்டலில் இன்று காலை நடைபெற்ற தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4 பேர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்தில் பல்வேறு முறைகேடுகளை மருத்துவமனை நிர்வாகம் செய்திருக்கிறது. ஹாஸ்டலுக்கான அனுமதி பெறாமல் மருத்துவமனைக்கான அனுமதி பெறி ஹாஸ்டலுக்கு அனுமதி பெறாமல் ஹாஸ்டல் நடத்தியிருக்கிறார்கள். நோட்டீஸ் மாநகராட்சி தரப்பில் இந்த கட்டிடத்தை இடிக்குமாறு ஆபத்தான நிலையில் இருக்குது, கட்டிடத்தை இடிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியும் ஓராண்டாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முறைகேடுகளுக்கு நடுவே இந்த விபத்தால் நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்ற போது அதிகாலை 4 மணியில் நடைபெற்றிருக்கிறது. அதனால் தூக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த ஆற்றில் தங்கியிருந்த 35 மாணவிகள் பெண்கள் எல்லோரும் தூக்கத்தில் இருந்த நேரம் அந்த பிரிட்ஜில் மருந்துகள் வைக்கப்பட்டிருந்த அந்த பிரிட்ஜில் இந்த கேஸ் வெடித்து புகை கிளம்பி அந்த புகையின் காரணமாக எல்லோருக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஒவ்வொருவரையும் ஒரு அறையில் இருப்பவர்கள் இன்னொரு அறையில் போய் அழைப்பதற்கு அவர்களுக்கு தகவல் சொல்வதற்கு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய அளவுக்கான அவதி என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் தங்கியிருந்த ஒரு மாணவி உடனடியாக அவருடைய உறவினருக்கு போனில் அழைத்து அவருடைய அண்ணனுக்கு அழைத்து தன்னை காப்பாற்றுமாறும் தனக்கு மூச்சு திணறுவதாகவும் அந்த மாணவி போனில் பேசி கதறி அழக்கூடிய அந்த ஆடியோ என்பது சற்று வெளியாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஆடியோ கேட்பவர்களை கலங்க செய்யக்கூடிய அளவுக்காக அந்த கதறல் என்பது இருக்கிறது. இந்த ஹாஸ்டல் நிர்வாகத்தின் மீது அவருடைய உரிமையாளராக இருந்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மற்றும் ஒருவர் சிகிச்சையில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடைபெற்ற இந்த ஹாஸ்டலை இடிப்பதற்குண்டான அல்லது மேற்கொண்டு நோட்டீஸ் அனுப்பி அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருந்தனாலேயே நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதமானதாக ஆட்சியர் தெரிவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.